இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 17, மேலும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், இயேசுவின் பாதையை செம்மையாக்க வந்த இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் அளவிற்கு திருமுழுக்கு யோவான் என்ன குற்றம் செய்திருந்தார்? ஏரோது அரசன் தன்னுடைய சகோதரனின் மனைவியை வைத்திருந்தார். அது அரசனாகிய ஒருவனுக்கு ஒழுக்கக்கேடான காரியம். எனவே அந்த தவறை சுட்டி காண்பிக்கிறார். இது ஒரு முறையற்ற வாழ்க்கை என்று அரசனாக இருந்தாலும் இறைவாக்கினராக இருப்பதனால் திருமுழுக்கு யோவான் அந்த தவறை சுட்டி காண்பிக்கிறார். திருமுழுக்கு யோவான் எதற்கும் துணிந்த ஒரு மனிதர். உண்மையை எடுத்துரைப்பதற்கு அவர் பயப்பட மாட்டார். நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானைப் போல உண்மையை பேச அழைக்கப்படுகிறோம். இன்று திருச்சபையின் தலைவர்கள், இந்த சமூகத்தின் தலைவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் பலர் உண்மையை பேசுவதற்கு பயப்படுகிறோம். அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ, நாம் கைது செய்யப்படுவோமோ, நாம் தண்டிக்கப்படுவோமோ, நமக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படுமோ என்று சொல்லி நாம் தவறுகளை கண்டும் காணாமல் கடந்து செல்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அஞ்சாதே,
பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நாம் இந்த உலக மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். உண்மையை உறக்க எடுத்துச் சொல்லுங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். இதோ திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இயேசு ஆண்டவர் உடனடியாக திருமுழுக்கு யோவான் எப்படி நற்செய்தி அறிவித்தாரோ அதே போல அறிவிக்கிறார். ஏற்கனவே ஒருவர் உண்மையை எடுத்துரைத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியை கேட்டு இயேசுவுக்கு ஒரு வகையான பயம் வந்திருக்க வேண்டும். ஐயோ, அவரை போல நாமும் ஆளும் அரசனுக்கு எதிராக, தலைவர்களுக்கு எதிராக போதித்தால் கைது செய்யப்படுவேனோ என்ற ஒரு பயம் வந்திருக்க வேண்டும். அந்த பயத்தை கொடுக்கவே ஏரோது திருமுழுக்கு யோவானை கைது செய்தார். தன்னை எதிர்த்து, தனக்கு எதிராக எவரும் எதையும் பேசிவிடக்கூடாது. ஒருவர் பேசினால் அவரை தண்டிக்க வேண்டும். இந்த தண்டனையை பார்த்து மற்றவர்களெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஏரோது திருமுழுக்கு யோவானை கைது செய்திருக்கிறார். ஆனால் இங்கே நடப்பதோ வேறு. ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு அதற்கு துணிந்தவராக மனம் மாறுங்கள் என்று சொல்லி துணிவோடு ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நம் மத்தியிலே இப்படியாக துணிவோடு வழக்குகளுக்கு பயப்படாமல், கைது நடவடிக்கைகளுக்கு பயப்படாமல் உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு. ஆனால் நாம் தான் பல நேரங்களிலே பயந்து கொண்டு பொய்க்கு துணை போய் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே இறைவாக்கினராக வாழ அழைக்கப்படுகிறோம். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உண்மையை எடுத்துரைத்ததற்காக உயிரையே இழக்க துணிந்தவர். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, அவரை பின்பற்றக்கூடிய நாமும் துணிவோடு இருப்போம், உண்மைக்கு சான்று பகர்வோம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருமே பயப்படாமல் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இந்த நாளிலே பய உணர்வுகளை எல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் துணிவோடு எடுத்து சொல்லுவேன், நானே அஞ்ச வேண்டும். எரி நெருப்புக்குள்ளாக தானியேலை காப்பாற்றிய இறைவன், துன்பத்தின் மத்தியிலே வழிநடத்திய இறைவன் நம்மையும் வழிநடத்துவார். நம்மையும் சிங்கத்தின் குகைகளுக்குள்ளாக இருந்தாலும் நம்மை அற்புதமாய் ஆண்டவர் மீட்டெடுப்பார். எனவே அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களின் உண்மையான உள்ளத்தை அவர் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு எங்களை தேடி வந்த பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக.
நீரே இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. நீரே இவர்களை பாதுகாத்தருள்வீராக. ஆண்டவரே, இதோ திருமுழுக்கு யோவானை போல, ஆண்டவரே இயேசுவே உம்மை போல நாங்களும் எதற்கும் பயப்படாமல் துணிவோடு இருக்க இந்த நாளில் எங்களை ஆசீர்வதியும். இதோ நாங்கள் மிக எளிதிலே சோர்ந்து போய்விடுகிறோம், பயந்து போய்விடுகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு இருக்க நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மீட்பரே, இதோ இந்த நாளிலும் எங்களுடைய முடிவுகளையும் எங்களுடைய முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலைத்திருப்பதாக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்தருளும். ஆண்டவரே இயேசுவே, தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும். தேர்வு எழுத தயாரித்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல, நிலம் வாங்க, வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஆண்டவரே இயேசுவே நீர்தாமே மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. இன்று நாங்கள் செல்லக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து இயேசுவே நீர் எங்களை பாதுகாப்பீராக. இதோ இந்த வேளையிலும் நிம்மதியான, மன நிறைவான வாழ்க்கையை வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், துணிவோடு நற்செய்தி அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.